அரிசி கொண்டு போட்டையானால் ஆக்கி போட ஆளும் இல்ல பச்சரிசி போட்டையானா படைச்சு போட யாரும் இல்ல புழுங்கரிசி போட்டையானா பொங்கி தர யாரும் இல்ல தனி அரிசி போட்டையானா பிரிச்சு தர யாரும் இல்ல தாத்தா அரிசி வேண்டாம் சோறு வேண்டாமுங்க தேனும் தினமாவும் வேண்டாமுங்க கோழி கூப்பிட அப்படி என்னதான் கேட்க தாத்தாவுக்கு பால் வேணும் தவளபடா தண்ணி வேணும் தாய் அப்படியா தவளபடா தண்ணிக்கு நான் எங்க போவேன் ஆத்துக்கு போங்க ஐரையா மிதக்கு குளத்துக்கு போங்க கொக்கு எச்சம் போட்டிருக்கு கிணத்துக்கு போங்க கெண்ட செத்து மிதக்கு ஊத்துக்கு உழுவையா மிதக்கு வேற என்ன தண்ணி எங்க வீட்டுல அந்த அடிமைப்புக்கு போனாலும் அங்கேயும் இரும்பு வாடையா வருது அப்படியா தாத்தாவுக்கு தவளபடா தண்ணி இருக்கம்மா எங்க எட்டாவது அரண்மனை உரியாதில பட்டாவேத கலசத்தில உங்க அப்பன் பொலையனுக்கு ஆவின் பாலு தான் கறந்து அன்போடு வச்சிருக்க தாத்தா என்ன பேத்தி எட்டாவது அரண்மனை 9வது உரியிலே 10வது கலசத்துல எங்க அப்பாவுக்கு வச்சிருக்கோம் ஆவின் பால் இவருக்கு எப்படி தெரியும் இவன் நம்ம அப்பனை விட அப்ப நம்ம அப்பாவை காட்டிலும் பெரிய மாந்திரவாதியா இருப்பாரோ ஆமையா இவருக்கு கொடுக்கலனா தோசை வந்து சேரும் என்று அம்மா 8வது அரண்மனையிலே 9ஆம் உரியிலே 10வது கலசத்திலே அப்பாவுக்கு வைத்திருந்த ஆவின் பால் கொண்டு வந்து ஆமோ மாயாண்டிக்கு கொடுக்கும் போது ஆண்டவன் சுடலை மாயாண்டி என் ஒய் காட்டு சுடடி அம்மா பிசக்கே அண்ணா வாங்க வரலையம்மோ ஆளனா வந்தேன் அம்மா கஞ்சி வாங்க வரலையம்மோ கணவனா வந்தேன் அம்மா சோறு வாங்க வரலையம்மோ சோதிக்கவே வந்தேன் அம்மா ஏ தாத்தா ஏ பண்டார கிழவா கிழவா உனக்கெல்லாம் வயசாகி போச்சே பக்கம் பழுத்திருக்க பல்லெல்லாம் உதிர்ந்திருக்கோ சாக போற நாளையில சைசு கப்பல் தேவைதானோ மாலை போக நாளையில மாவிசைக்கு தேவைதானோ தாடி நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா பண்டாரோ தைரியம் உங்கட்டு போவல தாத்தாவுக்கு தைரியம் உங்கட்டு போவல தாத்தாவுக்கு மூக்கு பழுத்து போச்சு கிளவா தாத்தா என்ன உங்க வயசு என்ன என் வயசு என்ன ஆச்சு உங்க மீச நிறைச்சு போச்சு தாத்தா 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 வீரியம் உங்கட்டு போச்சு தாத்தா தாத்தாவுக்கு வீரியம் உங்கட்டு போச்சு தாத்தா 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 பேத்தி 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 ஆசை நிறைக்கலைய பேத்தி தாத்தா ஆசை நிறைக்கலைய பேத்தி 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 மூக்கு பழுத்து போச்சு கிளவா 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 முத்தத்தில சாத்தி வச்சு அளவா அளவா முத்தத்தில சாத்தி வச்சு அளவா அளவா கிளவா பண்டாரும்
பேத்தி மூர்க்கம் குறையலைய தாத்தா மூர்க்கம் குறையலைய தாத்தா மூர்க்கம் குறையலைய மறுவாதியா இடத்த காலி பண்ணு. எங்க அப்பா வடி பொலைய வந்தாரே ஆனா உன்னை வவந்துருவாருன்றதுண்டா. ஆமா கொடி பொலையன் வந்தாரே ஆனா உன்னை பிளாக்காவா கொத்தி துபர வச்சு போடுவான். ஒரே கொத்தா கொத்திரும். மாபிசகி உங்க அப்பா வந்தா வாங்க மருமவனேன்னு கூப்பிடுவாரு. ஏ மாபிசகி என்ன மாமே பெரும் புலைய வருவா 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 மகளை மனம் முடித்து தருவா தருவா மகளை மனம் முடித்து தருவா வருவா 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 எனக்கு எங்க அத்தை மூலச்சிப்பா வருவா வருவா வாரா வாரா வந்துட்டா வந்துட்டா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா உன்னை என்னையும் ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா அழைப்பா அடி 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 மாமிசைக்கு ஆண்டி என்று எண்ணாதே எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனுட மந்திரமோ அடியா ஆண்டியுட தந்திரமோ கண்டிப்பா தெரியும் அடி உன்னை கருவழிப்பேன் கண்ணி பெண்ணை சீரழிப்பேன் உருவழிப்பேன் உத்தவிய சீரழிப்பேன் வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு இழுத்திடுவே அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பேன். மேளக்காரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் பார்வதி சபதம் வைத்து மாயாண்டி மாயமாமறைத்தாரே வாயிலா வேளையிலே யாரோ ஒரு பண்டாரம் 68 சபதம் வைத்தானே. ஆமா பெண் சொல்றத பார்த்தா பயமா இருக்க அப்பாவை காட்டிலும் பெரிய மாந்திரவாதியா இருப்பானோ. மனம் நொந்த அழுது புலம்பினா மாவிசைக்கு நாம குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ குளிச்சதும்